சரியான மழையில் ஒரு சூப்பர் மார்க்கெட் முன்னாடி ஒரு கார் வந்து நிற்குது. உள்ளே அந்த கடையில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே நின்று பேசிகிட்டே இருக்காங்க. அப்போது ஒரு பையன் மட்டும் அதுலேருந்து ஓடி வந்து காரில் யாருன்னே தெரியாது, ஆனால் அவங்க யாரோ வரப்போகிறாங்க, நனைஞ்சிட்டு வருவாங்கன்ட்டு உள்ளே போய் ஓடி போய் ஒரு கொடை எடுத்துகிட்டு வந்து அந்த காரில் இருக்கிறவங்கள ரிசீவ் பண்ணி கொண்டுட்டு உள்ளே வராரு. உள்ளே வந்தானா ஒரு லேடி வராங்க. அவங்கள வந்து உட்காருங்க மேடம் உட்காருங்கன்னு உட்கார வச்சுட்டு அவங்க எடுக்க போகிறாங்க. அவங்க லிஸ்ட்டில் எழுதியிருக்கிறத எடுக்க போகும்போது இவன் என்ன பண்ணுவான், மேடம் நீங்கள் உட்காருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் லிஸ்ட்டு மட்டும் கொடுங்க, நானே உங்களுக்கு எல்லாமே கலெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிவிட்டு அவங்கள உட்கார வச்சுட்டு இவன் என்ன பண்ணுவான், ஓடி ஓடி எல்லாத்தையுமே எடுத்து அந்த லிஸ்ட்டில் இருக்கிறத கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து அந்த பில்லிங்க்கு போவான். அந்த கவுண்டரில் நின்று அதை பில்லிங் பண்ணிவிட்டு அவங்கள திருப்பி கொண்டு போய் காரில் ஏற்றி அந்த திங்ஸ் எல்லாம் காருக்கு பின்னாடி எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அவனை வந்துட்டு ஓகே மேடம் தேங்க்யூ மேடம் சொல்லி அனுப்பி விட்ருவான். கொஞ்ச நாள் கழித்து அந்த மற்றவங்களாம் அவங்கவுங்க வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க, இவனும் அவனுடைய வேலையை செஞ்சுட்டே இருப்பான். கொஞ்ச நாள் கழித்து அந்த அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு ஒரு கொரியர் வரும். அதில் வந்து 1 லேக்குக்கு தேவையான பொருட்கள் திங்ஸ் எல்லாமே பேக் பண்ணி அனுப்புறதுக்கு ஒரு லெட்டர் பிரிண்ட் பண்ணி அனுப்பியிருப்பாங்க 1 லேக்குக்கு. அப்போது அவங்க அந்த கடைக்கார ஓனர் பார்த்துட்டு 1 லேக்குக்கா அப்படின்னு ஆச்சரியப்படும் போது அதில் வந்து ரமேஷ்னு ஒருத்தருடைய பேர் எழுதியிருப்போம். யாருன்னா அந்த தம்பி ரமேஷ் வந்து அந்த கடையில் வேலை செய்கிற தம்பியோட பேர். அந்த பேரில் இந்த பேர் நபரை வச்சு நீங்கள் இந்த 1 லேக் திங்ஸை எனக்கு அனுப்பி விடுங்க என்னோடய அட்ரஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு அதில் இப்போ மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அப்போ என்ன பண்ணுவார், அந்த ஓனர் சொல்வார், அதில் இன்னொன்று மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, இந்த தம்பி வந்து இனிமேல் வந்து எனக்கு வேலைக்கு அனுப்பிடுங்க, அதனால தான் நான் வந்து அவரையே உங்களுக்கு அந்த திங்ஸ் எடுத்துகிட்டு வர சொல்லி அனுப்புகிறேன்னு சொன்ன உடனே ஓனர் நினைப்பார், நம்ம அவனுக்கு 10,000 ரூபாய் தான் சம்பளம் கொடுக்க போகிறோம், அதுக்காக நம்ம 1 லேக்குக்கு வர வருமானத்தை நம்ம ஏன் விடணும்னு சொல்லிட்டு அந்த 1 லேக்குக்கு உள்ள திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து பேக் பண்ணி அந்த ரமேஷ்ன்ற தம்பியை கூப்பிட்டுட்டு இந்த அட்ரஸில் கொண்டு போய் டெலிவரி பண்ணுப்பான்னு சொல்லி அனுப்பிவிட்றாங்க. அந்த தம்பி எடுத்துகிட்டு வருவார், 1 லேக்குக்குள்ள எல்லா திங்ஸ் எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த அட்ரஸ்க்கு போவாங்க. போகும்போது உள்ளே கூட்டிகிட்டு போவாங்க. அது ஒரு பெரிய கம்பெனி. அந்த கம்பெனிக்குள்ளே போகிறாங்க. போன உடனே அந்த ரூம் செக்யூரிட்டி வந்து அந்த ரூம் அந்த மேடம் ஒரு ஓனர் ரூமுக்கு உள்ளே கூட்டிகிட்டு போகும்போது இந்த மேடம் பார்த்தோன்னே இவனுக்கு அப்படியே ஷாக்கிங் ஆகும். அப்போ இந்த மேடம் நம்ம அங்கே பார்த்துருக்கோமே அப்படின்னு யோசிப்பார். அப்போ அந்த மேடமும் சொல்லுவாங்க, என்னை ஞாபகம் இருக்குதா தம்பி அப்படின்னு சொன்னோன்னே ஆமாம் மேம் ஆமாம் உங்களை ஞாபகம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க பேசுவாங்க. இந்தாங்க மேம் உங்களோட திங்ஸ் இது தான் அப்படின்னு உடனே அது இருக்கட்டும்ப்பா நீ என் கூட பின்னாடி வான்னு சொல்லி அந்த தம்பியை கூட்டிகிட்டு போயிட்டு அந்த பக்கத்தில் ஒரு கேபின் கூட்டிகிட்டு போவாங்க. அங்கே ஒரு தனி ரூமில் இவரோட பேர் ரமேஷன் போட்டு அசிஸ்டன்ட் மேனேஜர்னு போட்டிருக்கோம். அப்போ அந்த தம்பி சொல்வார், என்னங்க என்னோட பேரில் யாரோ மேனேஜர் இருக்காங்களா இங்கே அப்படின்னு உடனே அவங்க அந்த மேம் சிரிச்சுட்டே சொல்லுவாங்க, வேறு யாரும் இல்லைப்பா, நீ தான் இந்த கம்பெனியோட அசிஸ்டன்ட் மேனேஜர்னு சொன்ன உடனே அவருக்கு ரொம்ப ஷாக்கிங் ஆகிடும். என்ன மேம் சொல்கிறீங்க உடனே, இல்லை நீ ரொம்ப பொறுப்பான தம்பியாக இருக்கிற, நல்ல வேலைக்காரனாக இருக்கிற, உண்மை உள்ளவனாக இருக்கிற, அதனால் உனக்கு இந்த போஸ்டிங்கை நான் கொடுக்கலான்னு நான் தீர்மானித்து கொடுக்குறேன்னு சொன்ன உடனே அவனுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிரும். ஆனால் அவங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, ஜெபிப்பாங்க, அவங்க ஜெபிக்கிற குடும்பம், அவங்க சொல்லுவாங்க, ஏற்ற காலத்தில் கர்த்தர் உன்னை உயர்த்துவார்ப்பா, நீ அவருடைய பலத்த கரத்தில் அடங்கிருன்னு சொல்லுவாங்க. 1 பேதுரு 5:6 நம்ம வாசிக்கிறபடி தாங்க நமக்கு கர்த்தர் ஏற்ற காலம் ஒன்று வைத்திருக்கிறார். அது வரைக்கும் நம்மளுடைய வேலையில் நம்மளுடைய காரியங்களில் நம்ம எவ்வளவுக்கு உண்மையாய் நம்ம உழைத்து கொண்டிருக்கிறோம் என்பதை கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கிறார். அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவர் கரத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். நிச்சயமாக கர்த்தர் ஏற்ற நாளில் ஏற்ற காலத்தில் நிச்சயம் ஒரு நாள் நம்மளை உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். ஆமேன். ஹேவ் எ நைஸ் டேங்க. காட் பிளஸ் யூ.